புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சத்யவன் குமார். இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியில் இருந்து பேசுவதாகவும், உங்களது பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது, புதிய கார்டு வந்துள்ளது என்றும் அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார். விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 26,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீட்டு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்கள், கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார். பின்னர் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 63,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். பைக்கிற்கு பணம் இல்லாமல் பெட்ரோல் போட மறுத்த பங்க் ஊழியரை தாக்கிய 3 வாலிபர்களை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு நேற்று மாலை பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் பெட்ரோல் போட்ட பின் பணம் கேட்டதால் பங்க் ஊழியரை சராமாரியாக தாக்கினார்கள். அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் 3 வாலிபர்களையும் சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்தனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த சேதராப்பட்டு போலீசார் பொதுமக்களிடமிருந்து 3 இளைஞர்களையும் மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் 3 பேரும் தமிழக பகுதியான பூத்துறையை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 2.44 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த அர்ச்சனா ஆனந்த் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு அவரது தந்தையின் சம்பளத்தை தங்களுக்கு அனுப்புவதாக கூறியுள்ளார். அப்போது ரூபாய் 3,000ற்கு பதிலாக 30,000 அனுப்பிவிட்டதாகவும், கூடுதலாக அனுப்பிய ரூபாய் 27,000 திருப்பி அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய அர்ச்சனாவும் அந்த எண்ணிற்கு ரூபாய் 27,000 அனுப்பியுள்ளார். மேலும் பல தவணையில் அந்த எண்ணிற்கு மொத்தமாக ரூபாய் 77,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் 66,000 மர்ம நபர் எடுத்துள்ளார். அதேபோல் நவீன் செல்வா என்பவர் குறைந்த விலையில் பழைய ஸ்டிக்கர்கள் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி முன்பணமாக ரூபாய் 27,000 அனுப்பி ஆர்டர் செய்து ஏமாற்றப்பட்டார். புதுவையை சேர்ந்த ஷைலஜா என்பவர் அவரது உறவினருக்கு பணத்தை அனுப்பாமல் தவறுதலாக வேறு நபருக்கு ரூபாய் 32,900 அனுப்பியுள்ளார். மேலும் புதுவையை சேர்ந்த இளம் பெண்ணிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் லோன் பெறுவதற்காக முன்பணமாக ரூபாய் 42,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய 5 நபர்களிடம் மொத்தமாக ரூபாய் 2,44,000 மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 4 பேரிடம் 56,135 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ராஜாத்தி என்பவர் அவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து தொலைந்து போன ATM கார்டை பயன்படுத்தி ரூபாய் 30,000 பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ரேவதி என்பவரிடம் பைனான்ஸ் நிறுவனத்தில் லோன் அலுவலர் என ஆள் மாறாட்டம் செய்து குறைந்த வட்டியில் கடன் என கூறி முன்பணமாக ரூபாய் 12,000 செலுத்த கோரி பணம் செலுத்திய பின் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்து புகார் அளித்துள்ளார். மேலும் டிஜின்தாஸ் என்பவர் தனது முகநூல் பக்கத்துடன் போலியான முகநூல் கணக்கு உருவாக்கி ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் வாட் விற்பனை விளம்பரம் மூலம் ரூபாய் 500க்கு ஆர்டர் செய்து பணம் செலுத்திய பிறகு பொருளை அனுப்பவில்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த மகாதேவன் என்பவர் தனது அதிகாரப்பூர்வ அஞ்சல் ஐடிக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபரிடமிருந்து மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். புதுவையை சேர்ந்த AP முகமது என்பவருக்கு
கொரியர் அலுவலகத்திலிருந்து SMS மூலம் இணைப்பு வந்ததாகவும் அதை நம்பி இணைப்பை கிளிக் செய்தபோது பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லுடன் தனது அனைத்து வங்கி விவரங்களையும் அறிந்து ரூபாய் 13,635 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் ஆஷிஷ் யாதவ் என்பவர் ஸ்மார்ட் லோன் செயலியில் கடன் வாங்கியதாகவும் தொகையை உரிய நேரத்திற்குள் செலுத்தியும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். மேற்கூறிய நபர்களிடம் இருந்து மொத்தமாக ரூபாய் 56,135 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஏனாம் பகுதியில் சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏனாம் கனகலாபேட்டா கோதாவரி ஆற்றங்கரை அருகே புதர்களுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 420 பிராந்தி பாட்டில்களை முருகானந்தன் தலைமையிலான காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த அளவு 75.600 லிட்டர் ஆகும். இதன் மதிப்பு 40,320. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை கலால்துறைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். புதுச்சேரி வில்லியனூரில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 1,50,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு பள்ளி எதிரே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்று சோதனையிட்டனர். அப்பொழுது அங்கிருந்த 3 பேரை பிடித்ததுடன் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். விசாரணையில் அவர்கள் கோட்டைமேடு வினோத் என்கின்ற வினோத்குமார், பங்கூரைச் சேர்ந்த சதீஷ்குமார், செம்பியம்பாளையத்தைச் சேர்ந்த தசரதன் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. அவர்கள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்ததுடன் 1,50,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் ரூபாய் 23,55,000 மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்தவர் ராஜா. தொழிலதிபரான இவர் இணைய வழியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவரது வாட்ஸ்அப்பில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை நம்பி வாட்ஸ்அப் குழுவில் ராஜா இணைந்துள்ளார். பின்னர் அதன் மூலம் ரூபாய் 23,55,000 முதலீடு செய்துள்ளார். அந்த பணத்திற்கு லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் வந்தது. ஆனால் அதை அவரால் எடுக்க முடியவில்லை. மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் மட்டுமே லாபத்தை எடுக்க முடியும் எனவும் குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜா இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளத்தின் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய கோரி ரூபாய் 22.55 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்தார். அவரிடம் முகநூல் மூலம் பழக்கமான மர்ம நபர் தாங்கள் பங்கு சந்தை முதலீடு தொடர்பாக வாட்ஸ்அப் குழு வைத்திருப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறினாராம். இதனை நம்பிய தொழிலதிபர் ரூபாய் 22.55 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதற்கு அதிக லாபம் கிடைத்தது போல் இணையதளத்தில் வந்துள்ளது. லாப பணத்தை அவர் எடுக்க முயற்சித்த போது எடுக்க முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தொழிலதிபர் இது குறித்து புதுச்சேரி இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இணையதள குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்திவாசன் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரி பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இணையதள பங்கு சந்தையில் 5 பேரை ஏமாற்றி ரூபாய் 3.45 கோடி மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் கூட்டமாக உள்ள பேருந்துகளில் பயணித்து பயணிகளிடம் நூதன முறையை கையாண்டு குடும்பத்துடன் திருட்டில் ஈடுபட்ட 3 போலீசார் கைது செய்தனர்.
விழுப்புரம், புதுச்சேரி, பன்ருட்டி, மரக்காணம், திருவண்ணாமலை பகுதியில் கூட்டமாக உள்ள பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு பேருந்து பயணிகளிடம் இருக்கும் பேக்குகளை வாங்கி வைத்துக் கொள்வது போன்று நடித்து அதில் இருக்கும் பணம், பொருட்களை தொடர்ந்து திருடி வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த மகேஸ்வரி, அனிதா, ராதிகா ஆகிய மூவரை விழுப்புரம் டவுன் போலீசார் கைது செய்து 2000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தொடர் திருட்டில் ஈடுபட்ட மூவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதும் திருடுவதையே தொழிலாக கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல் சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமரன். இவர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் லாரியில் லோடு ஏற்றிவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டார். அப்போது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் லாரியை துரத்திக் கொண்டு வந்தனர். பின்னர் கொக்கு பார்க் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே செந்தில்குமரனை லாரியை நிறுத்தியுள்ளனர். உடனே பைக்கில் வந்த 3 பேரும் பணம் தருமாறு மிரட்டியுள்ளனர். பயந்து போன செந்தில்குமரன் கையில் வைத்திருந்த ரூபாய் 3500 மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றுவிட்டனர். இச்சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து லாரி டிரைவரிடம் கத்தி முனையில் பணம் பறித்த 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் மெக்கானிக்கை இரும்பு கம்பியால் தாக்கிய போதை ஆசாமிகள். புதுவை வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியை சேர்ந்தவர் முகமது கவுஸ். கார் மெக்கானிக்கான இவர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் கார் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அங்கு முகமது கவுஸ் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதே பகுதியை சேர்ந்த தவி, முரளி ஆகிய இருவரும் மது போதையில் வந்தனர். அப்போது இருவரும் முகமது கவுஸை தகாத வார்த்தைகளால் திட்டினார்களாம். கீழே கிடந்த இரும்பு ராடால் முகமது கவுஸை சராமாரியாக தாக்கினார்களாம். பின்னர் கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த முகமது கவுஸை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து 2 பேரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.